ரிஷபராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் உங்கள் ராசிக்கு 12ல் போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ராசிநாதன் விரயத்தில் இருக்கும்போது எல்லாமே விரயம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் போய் 12ல் உட்கார்ந்துருக்கீங்க, விரயத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போது விரயங்களை தவிர்த்து விட்டு சுப விரயங்களாக செய்வது நல்லது. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத விஷயங்களில் அதாவது என்ன சொல்கிறது, இது நம்ம உள்மனசு சொல்லுது, இது நமக்கு ஆகாதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே போகாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் போய் விரயத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இது எவ்வளோ நாள் தான் இருக்கும் இந்த மாதிரி? இது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் தான் சுக்கிரன் விரயஸ்தானத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போ சுக்கிரன் வலுப்பெறுகிறது. அப்போ எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ இந்த ஃபஸ்ட்டு 19 நாள் எதெல்லாம் செய்ய முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருந்ததோ 19க்கு அப்புறம் அது நடந்து விடும். அதுக்கப்புறம் தொட்டது துளங்கும், நினச்சது நடக்கும். மனசில் இருந்து வந்த கவலைகள் விலகும். புதிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ மனசு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சுக்கிரன் அல்லவா சுகபோகங்களை அள்ளி தரக்கூடியவர் சுக்கிரன். அப்போ சுகத்துக்கு, தனக்கு வேண்டிய சுகத்துக்கு அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும். பெண்கள் கணவன் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையில் ஈடுபாடு, எந்த கலை, ஏதாவது ஒரு கலைத்துறையின் மீது நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குரு 2ல் இருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு. அப்போ தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தான அதிபதியான புதனை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் எந்த கவலை இல்லை. உங்களுக்கு தேவையான பணம் இந்த மாதம் உங்களுக்கு பாக்கெட்டில் நிரப்பும். கூடுதல் வருமானம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக எதாக இருந்தாலும் இந்த மாதம் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதம், அற்புதமான ஒரு மாதம். பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்க போகிறது. உங்கள் பேச்சு சூப்பர் அழகாக அற்புதமாக பேசி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம். எந்த இடத்தில் எதை பேசணுங்கிற அந்த ஞானம் அறிவு பக்கவாக இருக்கும், சூப்பராக இருக்க போகுது. பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. மனசு அப்பப்போ சின்ன ஒரு இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் இடத்தில் கேது, சுகஸ்தானத்தில் கேது. ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதுவும் குறிப்பாக தாய், அம்மாவுடைய ஹெல்த்தை பார்க்குறது, அம்மாவோட ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையை பேணி காப்பது என்பது ரிஷபத்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பு. சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்புடையதா இந்த மாதம் அப்படின்னா நிச்சயமாக சுக்கிரன் ஆட்சி பலம் அடைய போகிறார். அதாவது ஏப்ரல் மாதம் 19க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. வீடு வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அத்தனை யோகங்களும் இந்த ஏப்ரல் மாதம் 19க்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. ஏன் சூப்பராக இருக்க போகுது? சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உங்கள் ராசியில் உட்கார போகிறார். நிலத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி நிலம் சார்ந்த விஷயத்தில், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு 2 வீலர் வாங்கணுமா தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை 2 வீலர் இருந்து 4 வீலர் கன்வெர்ட் பண்ணணுமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது வாகனம், இப்போது அந்த எண்ணங்களை கொடுத்துரும், புதுசாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வாகன அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதுவும் குறிப்பாக வாகன தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானத்தையும் லாபத்தையும் அதை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த ஏப்ரல் மாதம்.
5ஆம் அதிபதி யார்? புதன். சூப்பராக இருக்கார். எங்கே? 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது. சூப்பர், அழகு, அற்புதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்தை பார்க்குறார். சனி பார்க்குறார். சனிங்கிறது ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன், பாக்யாதிபதி. பாக்யாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறது. ஒரு அருமையான வாய்ப்புகள், பதவிகள் கிட்டும், ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை, அரசியலில் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அரசியலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இது ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். செவ்வாய் 7ஆம் அதிபதி வேற பார்க்குறார். சூரியன் அவரும் 5ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ 5ஆம் இடம் ஒரு வகையில் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 11 5 11 கனெக்ட் ஆனாலே இங்கே இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். ரிஷப ராசியாக இருந்தாலும் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி. கடன் எப்படி சார்? கடன் சார்ந்த விஷயங்கள், ஒரு தொழிலை வளர்ச்சி பண்ணணும், அபிவிருத்தி பண்ணணும், கிளைகளை உருவாக்கணும், கடன் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். வங்கி காரகிரகமான குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் கட்டணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க கடன் கட்டலாம். அப்போது ஏதாவது என்ன கடனை பற்றிய சிந்தனைகள், கடனை அடைப்பது, கடனை வாங்குவது, ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கும். கடனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த மாதம் இருக்க முடியாது ரிஷபம். அதே போல் எதிர்ப்புகள், ஒரு சிலர் எதிர்ப்புகள் யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ தெரிஞ்சிடும். எதிர்ப்பாளர்கள் ஒரு சிலர் நண்பர்களாக மாறுவார்கள். இந்த மாதிரி அந்த எதிர்ப்பு, பகை, அந்த விரோதம் இருந்த அந்த விஷயங்கள் அத்தனையும் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே வந்து அதை சமப்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். வழக்கு இருந்தது, அதிலிருந்து வெற்றியடையக்கூடிய அல்லது வழக்கை இதோடு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற தன்மை, சமாதான புறாக்களை கொடுக்கக்கூடிய தன்மை, இப்படி வழக்கு, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, இந்த விஷயத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கும் அதிலிருந்து வெளிவிடுவதற்கு உண்டான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். சார், திருமண சுப காரியங்கள் எப்படி சார் இருக்குது? தங்கு தடை இல்லாமல் நடக்குமா? இல்லை ஏதாவது தடைகள் கொடுத்து கொண்டு இருக்குமா? 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதியை பார்க்கணும். 7ஆம் இடத்தை யார் பார்க்குறான்? சுக்கிரன் வந்து பார்க்க போகிறார். கலத்திர காரக கிரகமான சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நேர 7ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய, அதாவது 7ஆம் இடத்தை பார்த்து திருமண பந்தத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. சரி, குடும்பஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். ஒரு சுப கிரகம் குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கு. 7க்குரியவன் நேர போய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். அது யோகாதிபதி, பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு இருக்கார். சில கோபங்கள், ஆக்ரோஷங்கள் வராமல் இருந்துட்டால் போதும். கோபப்படுவீங்க, டக்குன்னு கோபம் வரும். அது வராமல் இருந்துட்டாலே போதும். திருமண காரியங்கள், சுப காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்குண்டான தன்மை, வியாபார யுக்தியை கொடுக்கும். கூட்டாளிகள் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்களே கலைஞ்சிக்குவீங்க, அனுசரித்து போயிடுவீங்க. அப்போ கூட்டுத்தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் தானாக சரியாகக்கூடிய அமைப்பு. குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ங்கிறது வலி, வேதனை. இந்த வலியால், வேதனையால் இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிறோம். பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த இந்த பிரச்சனைகளை சரி செய்வீங்க. அதே சமயத்தில் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 8ஆம் இடம் என்பது வெளியேன்னு அர்த்தம், ஊரை விட்டு வெளியேன்னு அர்த்தம். ஒன்று உங்கள் ஸ்டேட் விட்டு வெளியே, அல்லது அதர் ஸ்டேட்டு போகக்கூடிய, அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய, வெளிநாட்டு வரணமையக்கூடிய, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை, அல்லது வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டு கம்பெனியான எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்படி எப்படியாவது ஒரு கனெக்டிவிட்டியை, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்பெறுகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. பாக்யாதிபதி 11ல் இருக்கார். தந்தையால் அனுகூலம், ஆதாயம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. தந்தை தொழில் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது தந்தையால் அனுகூலம், ஆதாயம்.
சூரியனுங்கிறது மின்சாரம், சூரியனுங்கிறது வெளிச்சம். எப்படியாவது வெளிச்சம், உங்கள் பேர் வெளியில் வரணும், புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் பெயர் வெளியில் வரணும், வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அப்போது பாக்கியம் கிடைக்கக்கூடிய, கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் மேன்மை தரக்கூடிய, ஏன்னா ராகுக்கு பிரம்மாண்டமாக பெருசாக ஏதாவது பண்ணணுங்கிற ஆசையை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஸோ இந்த மாதம், ஏப்ரல் மாதம் ரிஷபத்துக்கு நன்மை, அதிக அளவு நன்மையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் சிறப்பாகவே செயல்படுகிறது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிச்சயமாக. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.